இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ளட்டர் ஆப்பை எமுலேட்டர் மூலமாக எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம எமுலேட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எமுலேட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் Shift+Ctrl+P கொடுக்கணும். இதில் வந்து ஃப்ளட்டர் லான்ச் எமுலேட்டர் அப்படிங்கிறது இருக்குது. இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வெர்ஷன், நீங்கள் ஆண்ட்ராய்டு என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை மேக்கு வச்சுருந்தீங்கன்னா அதில் iOS இருக்கும். ஸோ எது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெர்ஷன் ஃபுல்லாக இதில் காட்டும். நான் இன்னும் எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு கிரியேட் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இனிமேல் தான் நான் எமுலேட்டரை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் போய் எமுலேட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி வரும். இதில் மோர் ஆக்ஷன் அதை கொடுத்துக்கோங்க. அதில் ஏவிடி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ், இதில் இருக்கும் ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்குது அப்படின்னா இது வந்து ப்ளே ஸ்டோர். அதாவது இந்த எமுலேட்டரில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும். ஸோ நம்ம அந்த எமுலேட்டர்லேயும் நமக்கு தேவையான ஆப்ஸு அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படி இப்படி எதுனாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ நான் இந்த மாதிரி சாதாரணமான ஒன்று எடுத்துக்கிறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறதுக்கு மட்டும்தான். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து ஆல்ரெடி டவுன்லோடாகி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இது நமக்கு ஆகலை, அதனால் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால டவுன்லோட் இந்த இதை கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து நமக்கு நான் கொடுத்த வெர்ஷனோட எமுலேட்டர் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த வெர்ஷன் வந்து கரெக்டாக 620 MB இருக்குது. இப்போ இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டு ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஒரு எமுலேட்டர் இன்ஸ்டால் ஆகிட்டு, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபினிஷ். ஓகே. Shift+Ctrl+P கொடுங்க. இப்போ எமுலேட்டர் லான்ச்சை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாம் இன்ஸ்டால் பண்ண ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் தெரியுது. ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். வெயிட்டிங்னு வருது. ஓகே. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ரன் ஆகிட்டு. ஸோ இது மூலமாக நீங்கள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்டை அடிஷ்னலாக ஃபோன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எமுலேட்டர் மூலமாகவே ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.